ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் தெளிவான ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிற விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட துவங்கினாலும் கூட சில விஷயங்கள்ல நம்மை அறியாத ஒரு குருட்டாட்டமான நிலைகளின் ஊடாக பயணப்படக்கூடிய தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இது ஏன் இந்த ஒரு காரியத்தை நான் செயல்படுத்தக்கூடியவனா விளங்கினேன், இதை யோசித்து நான் என்னுடைய மனதிலே வேதனையின் ஊடாக கடந்து போறேன். நல்ல ஒரு ஓட்டத்துல தான் நான் கடந்து போக ஆரம்பிச்சேன். என்றாலும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் ஊடாக நான் பயணப்படக்கூடியவனாய் விளங்கினேன்? இந்த விஷயம் அநேகமான ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறதுனால இந்த மாதிரி ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் என்று அழைக்கப்படக்கூடிய குருட்டாட்டத்தின் தன்மைகளிலே நின்று நீங்களும் நானும் விலக்கி காக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. இது கடைசி காலமாக காணப்படுகிறதுனால நம்முடைய ஒவ்வொரு அடிச்சுவடும் ஒருவேளை ஒரு தவறான இடத்திலே நாம் நம்முடைய பாதங்களை பதிக்கிறது உண்டானால் அதற்கு ஏற்ற விலை கிரயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் செலுத்தியே தீர வேண்டியது அவசியம். அந்த தவறை திருத்துகிறதுக்கு நமக்கு அடுத்த சந்தர்ப்பமெல்லாம் கொடுக்கப்படுகிறது கிடையாது. இந்த தவறுக்குரிய தண்டனைகள் அல்லது தவறுக்குரிய விலை கிரயங்கள் உங்களாலும் என்னாலும் கட்டாயம் செலுத்தப்பட்டே தீர வேண்டியது அவசியமா இருக்கிறதுனால ஒவ்வொரு அடிச்சுவடை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பதிக்கக்கூடிய நேரத்துல கூட ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப எச்சரிக்கையாக, எந்த இடத்திலும் என்னுடைய கண்கள் மழுங்கி போகாத அளவிற்காக, என்னுடைய பார்வைகள் தப்பி போய்விடாத அளவிற்காக தெளிவாய் நான் அந்த காரியங்களை இனம் பிரித்து அறிந்து சரியான வழிகளின் ஊடாக நான் கடந்து போகிறது உண்டானால் என்னுடைய ஒவ்வொரு விதமான ஓட்டத்தின் ஒவ்வொரு வினாடியை ஆயத்தப்படுத்தும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு காலங்கள் சொற்பமான காலங்களா இருக்கிறதுனால இந்த காலங்களிலே ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு விலையேற பெற்ற தன்மைகளை உருவாக்கக்கூடியது. ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பிளைண்டர்ஸ் என்றால் என்ன? சில விஷயங்களை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். யாத்ராகம புஸ்தகத்துல 18வது அதிகாரம் 17வது வசனம் துவங்கி 24வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சில பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். யாத்ராகம புஸ்தகத்துல 18வது அதிகாரம் 17வது வசனம் துவங்கி 24வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சில பகுதிகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. 18வது வசனம், நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மால் கூடாது. 19வது வசனம், இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவனும் உம்முடைய கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். 21வது வசனம், ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். 22வது வசனம், அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். 24வது வசனம், இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றார். இந்த இடத்துல மோசேயினுடைய மாமா ஒரு வார்த்தை ஒன்றை, ஆலோசனை ஒன்றை சொல்லுகின்றார். மோசே என்கின்ற மனுஷனை பற்றி நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். உபாகமம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல ஒரு வார்த்தை ஒன்றை விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயை போல கர்த்தரை முகமுகமாய் சந்தித்த தீர்க்கதரிசிகளிலே இதற்கு பின்பதாகவும் முன்பதாகவும் ஒருவனும் எழும்பினதில்லை என்கிறதை பற்றி. இப்ப கர்த்தர்ட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கக்கூடிய தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய மோசே,
ஆண்டவருடைய நாமத்தினால இந்த மோசே என்கிற மனிதன் இந்த ஜனங்களுக்கு தேவையான பிரமாணங்கள் யாவற்றையும் கற்பிக்கக்கூடிய விஷயத்துல நேராக மலையின் மேல் ஏறி போய் இந்த ஜனங்களை நான் எப்படி வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே, இவர்கள் தாங்க முடியாத பாரத் சுமையை போல காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனிதன் 2 மனிதன் என்று சொன்னால் நடத்துகிறது எளிது. ஆனால் 6 லட்சத்திற்கும் அதிகமான காலாட்களை நான் நடத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை நான் தீர்க்க வேண்டிய இந்த சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து வரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு காலம். இந்த காலத்துல இந்த மக்களுடைய எல்லா விதமான தன்மைகளுக்கும் ஏற்ற வார்த்தைகளை நான் பேசுகிறது எப்படி? கர்த்தர் மோசேயோடு கூட ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படிக்காக நான் அவர்களுக்கு கல் பலகையிலே என்னுடைய சட்டங்கள் யாவற்றையும் நான் எழுதி தருகின்றேன். இந்த சட்டங்கள் எல்லாவற்றையும் நீ அவர்களுக்கு முன்பதாக போய் வாசிக்க வேண்டும். அவர்களுக்கு முன்பதாக நீ சொல்லுகிறது உண்டானால் சட்டங்களின்படி அவர்கள் தங்கள் நிலைகளை ஆசரிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவார்கள். கர்த்தர் பேசினர். கர்த்தருடைய நாமத்தினால வனாந்திர வெளியிலே இஸ்ரவேல் மக்கள் தண்ணீர் தாகத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவனை நோக்கி மோசே என்கிற மனிதன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்ற அந்த ஜனங்கள்லாம் என்மேல் கல்லறையை பார்க்கிறாங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினால இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவையான தண்ணீர் தவணங்களை மாற்றக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கித்தார். கர்த்தர் உடனே காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சு. இப்போ இந்த மோசேனுடைய மாமா திடீரென்று வந்து, நீ செய்யக்கூடிய இந்த காரியம் சரியில்லை மோசே, எல்லா விதமான மக்களுக்கு நீ நியாயம் விசாரிக்கிறது தவறு, எல்லா மக்களையும் நீ நிதானிச்சு பார்த்து இத்தனை ஜனங்களை 6 லட்சம் பேருக்கு நீ நியாயம் விசாரிக்கிறது கடினம். ஆகவே நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ கேட்க வேண்டும். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? 1000 பேருக்கு அதிபதிகளாக, 100 பேருக்கு அதிபதிகளாக, 50 பேருக்கு அதிபதிகளாக, 10 பேருக்கு அதிபதிகளாக இப்படிப்பட்ட மக்களை நியமனம் பண்ணி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களே வந்து பேசி முடிச்சிட்டோம். பெரிய காரியங்கள் ஏதாகிலும் இருக்கிறது உண்டானால் அவைகளை உம்மிடத்திலே கொண்டு வரட்டும். இவைகளை நீ கர்த்தருடைய சமூகத்திலே போய் உட்கார்ந்து ஜெபித்து கேட்டு அவர்களுக்கு ஆலோசனை சொல். இது வெளியே பார்க்கும்போது நல்ல ஒரு காரியத்தை போல காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த வார்த்தையை மோசே கேட்கிறதுக்கு முன்பதாக என்ன செஞ்சிருக்கணும்? இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய மாமாவனுடைய வார்த்தையை கொண்டு போய் கர்த்தர்ட்ட போய் சொல்லியிருக்கணும். இந்த ஆலோசனை அவர் சொல்றார், ஆண்டவரே இதை நான் கேட்கலாமா கூடாதா? இது சரியா வருமா வராதா? இது என்னுடைய ஆவிக்குரிய நிலைக்கு ஏதுவானதாய் காணப்படுமா இல்லையா? ஒவ்வொரு முறையும் நீங்க தான் என்னை வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் என்னை வந்து நடத்திருக்கிறீங்க. இந்த காரியத்துல இந்த ஒரு ஆலோசனையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தலாமா வேண்டாமா என்கிறதை தேவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய தீர்க்கதரிசி போய் கேட்கணும். ஆனா அவர் என்ன செய்கின்றார்? அடுத்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. மோசே இந்த காரியங்கள் எல்லா விதமான வார்த்தைகளை அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் 24வது வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க. மோசே தன்னுடைய மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியே அப்படி செஞ்சிட்டார். ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். என்ன பிளைண்ட்னஸ் வருகிறது? நல்லா தான் எல்லா காரியத்தையும் நான் செஞ்சுட்டு வருவேன், ஆனால் ஒரு சின்ன ஒரே ஒரு குறைபாடு. இந்த குறைபாடு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு வீழ்ச்சியை தரக்கூடிய வல்லமை பெற்றதாக விளக்கிவிடுது. நம்ம நினைக்கிறோம், நான் இத்தனை 100 நன்மையான காரியங்களை செய்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு தவறை செய்தால் இந்த தவறு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்குமா? 100% பாதிக்கும். 1000 விஷயம் நல்ல காரியத்தை செய்தாலும் ஒரு தவறு உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் இது உன்னுடைய ஆவிக்குரிய விஷயத்திலே பலவிதமான நஷ்டங்களை தோற்றுவிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கும். இந்த மோசே இவ்வளோ நாள் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை முகமுகமாய் கேட்டு அறிந்த ஒரு மோசே, அவருக்கு நடத்தக்கூடிய வழிமுறைகள் அறியாதிருக்கக்கூடிய காலங்கள்ல கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின்படி எப்படியெல்லாம் போக வேண்டும், எப்படியெல்லாம் காரியங்களை உருவாக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி உட்கார்ந்து காத்திருக்க ஆரம்பிச்சோம். மோசே என்கின்ற மனிதனை ஆண்டவராகிய தேவன் அழைப்பித்து, நீ இந்த இஸ்ரவேல் மக்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே எகிப்தை விட்டு அழைத்து கொண்டு போய் நான் உன்னோடு கூட பேசக்கூடிய வரைக்கும் வனாந்திரத்தில் எதற்காக நீ காத்திருங்க, மலையின் மேல் ஏறி உச்சியிலே அமர்ந்து நான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்காக நீ காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் லீட் பண்ணக்கூடிய நேரத்துல மாமா லீட் பண்ணக்கூடிய வார்த்தையை கேட்டு அப்படி கீழ்ப்படியக்கூடிய மனிதனாய் விளங்கினான் மோசே. ஒரு சின்ன ஒரே ஒரு தவறு, சின்ன ஒரு குறைவு. இப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகள்ல நீங்களும் நானும் யோசித்து அறியாத சின்ன சின்ன பிழைகள், அதாவது அதுக்கு பேர் வந்து ஸ்மால் எரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன தவறுகள். இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பரிமளக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு யோசனை இது மற்றவங்களுக்கு என்ன விதமான பாதிப்பை தரக்கூடியதாய் விளங்க போகிறது, எந்த விதமான மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாய் காணப்பட போகிறது. இந்த ஒரு சின்ன சின்ன எரர் தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் செய்த மகா பெரிய மேன்மைகளை இழக்க பண்ணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தையும் பாருங்களேன்.
எண்ணாகம புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 29வது வசனம் துவங்கி 32வது வசனம் வரைக்கும் ஒரு காரியம் இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 10வது அதிகாரம் 29 முதல் 32 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. எண்ணாகமம் 10:29 முதல் வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுது. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாபை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார். 30வது வசனம், அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான். 31வது வசனம், அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். 32வது வசனம், நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படி உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்களுக்கு முன் சென்றது. 2வது காரியம் அவர் என்ன செய்யறாரு பாருங்க. அவங்க 2வது மாமா, இன்னொரு மாமா இருக்கார், ரெகுவேல்ங்கிற ஒரு மாமா. இந்த மாமா தான் பெரிய பிரச்சனை இருப்பார் போல இருக்கு. 2வது மாமாவும் பக்கத்துல வர்றாரு. வரக்கூடிய அந்த மனுஷனை பார்த்து, அவர் வாட்டுக்கு அவருடைய வழியில போகக்கூடிய ஒரு மனிதன், நான் என்னுடைய நாட்டுக்கு போறேன், என் தேசத்துக்கு போறேன், நீயும் என்னோடு கூட வர வேண்டும் என்கிறதை பற்றி மோசே அந்த மாமாவை பார்த்து சொல்லுகின்றார். அவர் சொல்றாரு, இல்ல என் நாட்டில் எனக்கு பலவிதமான வேலை இருக்கிறது, அலுவலகம் இருக்கு, நான் என் வீட்டுக்கு போறேன். அவர் சொல்லுகின்றார், இவ்வளவு காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் எங்களை பாளையம் இறக்கக்கூடிய தன்மைகள் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறபடியினால, நாங்கள் எங்கெங்கெல்லாம் போய் பாளையம் இறங்குகிறோம் என்கிற காரியங்களை பற்றி அறிந்திருக்கிறதுனால, எங்களுடைய கண்களை போல் நீ இருக்கிறபடினால் நீ எங்களோடு கூட வர வேண்டும், எங்களுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய நன்மையிலே உனக்கும் பங்கு தருகிறேன்னு சொல்ற. இப்ப இதையும் அவர் எப்படி சொல்லியிருக்கணும், கர்த்தருடைய ஆலோசனையின் பேர்ல கேட்டு சொல்லியிருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால் அவர் போய் ஜெபம் பண்ணி உட்கார்ந்து, எங்க மாமாவையும் கூட்டிட்டு போகலாமா ஆண்டவரே, இவரை நான் கூட்டிட்டு போகலாமா, நான் அவருக்கு வாக்குப்படுகிறதற்கு முன்பதாக எங்களுக்கு நல்ல வாக்கு தத்தங்களை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறார், அவருக்கும் சிறிய பங்குகளை நான் தரும்படிக்காக நான் அவரோடு கூட பேசலாம் ஆண்டவரை. இப்போ கர்த்தர் மோசையோடு கூட பேசாதிருக்கிறது உண்டானால் அவர் அவருடைய இஷ்டப்படி செஞ்சிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராக தேவன் மோசைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செவி கொடுக்கும் ஒரு தேவனாக, ஒவ்வொரு விஷயத்தையும் வழிகாட்டும் ஒரு தேவனாக, ஒவ்வொரு இலக்கையும் அவருக்கு முன்பதாக வெளிப்படுத்தும் தேவனாக, எந்த இடத்தில் என்னென்ன விதமான காரியம் உருவாக்கப்பட போகிறது, அம்மோனியரை நீங்க கடக்க போகிறீங்க, அம்மோனியர் நாட்டிலே காணப்படக்கூடிய ஒரு இடத்தையும் நான் உனக்கு உரிமையாக கர்த்தராக தேவன் பேச உரிமையாக நான் உனக்கு தரமாட்டேன். எல்லா விதமான காரியங்களையும் பற்றி கர்த்தர் பேசக்கூடிய செயல்கள் யாவற்றையும் அறியக்கூடிய மோசே இந்த விஷயத்தை பத்தி கர்த்தரை நோக்கி கேட்கணுமா, கேட்க வேண்டாமா? கேளாமல் போகக்கூடிய இந்த தன்மைக்கு பெயர் தான் கர்த்தர் சொல்லுகின்றார் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் சொல்றார், ஆவிக்குரிய குருட்டாட்டமான தன்மை. சில விஷயங்களை நான் மிதமிஞ்சி போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுறேன். இப்படித்தான் இருக்கும் போல இருக்கிறது, நானே அசியூம் பண்றேன். இல்ல, கர்த்தருடைய வழிகள் ஒவ்வொரு அடிகளுக்கும் நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். நான் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியம், இது கர்த்தருடைய வேலை. இந்த கர்த்தருடைய வேலையில நான் என்னுடைய மன யூகத்தின்படி காரியத்தை செய்யக்கூடாது, என்னுடைய மன விருப்பத்தின்படி எந்த விதமான ஓட்டத்தின் ஊடாக நான் பயணப்படக்கூடாது. கர்த்தர் என்ன வார்த்தைகளை எனக்கு கற்பிக்கிறாரோ, என்ன காரியத்தை என்னோடு கூட அவர் சொல்லுகிறாரோ, அதை தவிர்த்து எதை செய்தாலும் கர்த்தர் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஆவிக்குரிய ஓட்டங்கள் யாவற்றையும் இழந்து போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த ஆவிக்குரிய குருட்டாட்டமான நிலைகளிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து போக ஆரம்பிச்சதுனால, தேவனுடைய வெளிச்சமான காரியங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியங்களை, கர்த்தருடைய நாமத்தினால் தெளிவு பெறக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கை தெளிவற்று போனதற்கு என்ன காரணம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த மாதிரி சில ஆவிக்குரிய குருட்டாட்டம், இன்னும் நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல முடியும். சவுல் ராஜாவும் கூட இப்படிப்பட்ட குருட்டாட்டத்தின் ஊடாக கடந்து போனார், தன்னுடைய மகனாய் காணப்படக்கூடிய யோனத்தானுடைய பயணத்தின் நிமித்தமாக. இந்த மாதிரி மலையில ஏறி போய் அநேக விதமான காரியங்களை உருவாக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தினாலே தன்னுடைய ஆயுததாரியை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்கிற வார்த்தைக்கு எதிர்த்து போகக்கூடிய சவுல் ராஜாவுடைய காரியம் எதனால் உருவாக்கப்பட்டது? ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஆவிக்குரிய குருட்டாட்ட மனத்தன்மை. கர்த்தருடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாத சில சின்ன சின்ன செத்துப்போன ஈக்கள்.
இது ஆவிக்குரிய குருட்டாட்டமான நிலை. இதுல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா, பெரிய விஷயங்களை நீங்களும் நானும் எளிதாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். பெரிய பெரிய எரர் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால், பெரிய தப்பிதம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால், எளிதாக நான் என்னை உய்த்து ஆராய்ஞ்சு பார்த்துட முடியும். ஆனால் சின்ன சின்ன தவறுகளை பார்க்கிறது ரொம்ப கடினம். இதுல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயங்கள்ல ஒரு தெளிவு, குருட்டாட்டத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதியாத ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வரணும். எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு பெர்ஃபெக்ஷன். எந்த காரியத்திலும் எந்த டைரக்ஷன்ல நான் செய்திருக்கக்கூடிய பணியை கர்த்தராகிய தேவன் ஆராய்ந்து பார்த்தாலும் குற்றம் சொல்ல முடியாத அளவிற்காக என்னுடைய நிலைகள் காணப்பட துவங்கினால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியுமே தவிர, என் மன விருப்பத்தின்படி நான் ஊழியத்தை பார்த்தேன் ஆண்டவரே, என்னுடைய இஷ்டத்தின்படி நான் காரியத்தை செஞ்சேன் ஆண்டவரே, என்னுடைய மனம் எதையெல்லாம் விரும்பிச்சோ அவைகளின்படி நான் கடந்து போறேன் என்று சொன்னால் கர்த்தர் அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆக வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் குருட்டாட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது இது யாருக்கு ரொம்ப அதிகமாய் வருகிறதுன்னு சொன்னா, இந்த மாதிரி ஆவிக்குரிய மக்கள் என்கிற பேரிலே காணப்படக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்கையில பலவிதமான நேரங்களில் தாங்களாகவே தங்களுடைய பல விஷயங்களை அவர்களை யோசித்து பார்க்கக்கூடிய விளங்க ஆரம்பிச்சிடும். இங்கதான் பெரிய பெரிய ஆவிக்குரிய தவறு. இப்படித்தானே நம்ம வந்து போக வேண்டும் என்று சொல்லி தாங்களாக தங்களுடைய வழிகளை யூகித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான தவறுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது மட்டுமல்லாமல் தேவனுடைய மகிமைகளை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து உங்களோடு நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கிறிஸ்தியான் என்கின்ற அந்த மனிதன் மோட்ச பிரயாணம் அந்த புத்தகத்தில் கர்த்தருடைய நாமத்தினால அதாவது உச்சித பட்டணத்தை நோக்கி அந்த மனிதன் கடந்து போகின்றான். கர்த்தருடைய வார்த்தையின்படி திட்டிவாசல் அழைக்கப்படக்கூடிய அந்த வாசலுக்குள்ள உள்ள போனா தான் மோட்ச பிரயாணத்தினுடைய எல்லா விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகனால முடியும். திட்டிவாசல் நோக்கி போயிட்டு இருக்கிறார். போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த வழியை பார்க்கக்கூடிய அந்த கிறிஸ்தியானுடைய மனம் ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சு. வழியில பார்த்தா கல்லும் முள்ளும் அநேக விதமான இடர்களும் நிறைய விதமான எதிர்ப்புகளும் அந்த வழியிலே காணப்படக்கூடிய தன்மைகளாக இருக்க ஆரம்பிச்சு. ஆனா இந்த வழிக்கு பக்கத்திலே இன்னொரு ஒரு வழி, அதுல மெத்தென்று காணப்படக்கூடிய புல்வெளிகளுக்கு சமானமாய் காணப்படக்கூடிய நல்ல ஒரு வழி. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கு அருகாமையில் கடந்து போகக்கூடிய மார்க்கம். ரெண்டு வழியும் பக்கத்துல போய்கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. உடனே இந்த மோட்ச பிரயாணத்தை காணப்படக்கூடிய கிறிஸ்தியான் பார்க்கிறார், ரெண்டு வழியும் பக்கத்துல போகுது. ஆகவே நான் இந்த மாதிரி ஒரு கடினமான பாதையில் நான் போகாம ஏன் இந்த மாதிரி என்னுடைய பாதங்களுக்கு மிருதுவாய் காணப்படக்கூடிய வழியில நான் வந்து பயணப்படக்கூடாது? ஒருவேளை வழி கொஞ்சம் என்னை விட்டு மாற்று காரியத்தின் ஊடாக அழைக்கிறது உண்டானா திரும்ப நான் வந்து பழைய வழிக்கூடாக உள்ள போயிடலாமே என்று சொல்லி இந்த வழியை விட்டு அதாவது அந்த புல் தரைகளாக காணப்படக்கூடிய அந்த வழியை கடந்து போக ஆரம்பிக்கிறார். அந்த புல்ல வந்து அவருடைய கால் படக்கூடிய நேரத்துல அவரை எறியாத ஒரு பெரிய ஒரு சுகம், பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு மகிழ்ச்சி நடந்து போய்கொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றார். தான் விட்டு வந்து அந்த பழைய வழியை மறந்து போயிட்டார். தூரம் போயிட்டார். ஆற்றங்கரையில ஓரமாகவே கடந்து போகக்கூடிய அந்த வழி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு ராட்சதனுடைய குகை காணப்படக்கூடிய காரியத்தில் உள்ள போய் விழுந்துட்டு அப்பதான் அவர் யோசிக்கிறார், ஐயோ நல்ல ஒரு பாதையை நான் விட்டு வந்து என்னுடைய கால்களுக்கு இதமான பாதையை நான் தேர்வு செய்ய ஆரம்பிச்சது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை என்னுடைய வாழ்க்கையை தரக்கூடியதாக விளங்குது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் தவறான கணிப்பில ஆண்டவராகிய தேவனுடைய மனசு இதைத்தான் விரும்புகிறது என்று சொல்லி நானாகவே யோசிக்கக்கூடிய அந்த யோசனை என்னை தவறான பாதையிலே அழைத்து கொண்டு போகக்கூடியதாக விளங்குகிறதுனால இந்த விஷயத்துல நீங்களும் நானும் சகல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். தேவனுடைய மனசு நீங்க யோசிக்கிறது மாதிரி உங்களுடைய மன விருப்பங்களை பொறுத்தது அல்ல. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் நல்ல வழியிலே நடத்துவார். சில நேரங்களில் ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கால்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவிற்கு அவரே ஆண்டவராகிய தேவனை உங்களை தோளிலே தூக்கி சுமக்கக்கூடிய தேவனாய் விளங்குவார். சில நேரத்தில் கர்த்தராகிய தேவன் தன்னை ஒளித்து வைத்துக் கொண்டு உங்களை மட்டும் தனியாகவே நடக்க விட ஆரம்பிச்சு. சில நேரங்களில் மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும். சில நேரங்களில் பார்த்தா அநேக விதமான குகைகளும் அநேக விதமான அதாவது சாத்தானுடைய அநேக விதமான போராயுதத்துக்குரிய காரியங்கள் வரக்கூடிய நேரத்தில் கர்த்தரை நோக்கி நீங்கள் அபயப்படக்கூடிய நேரத்தில் கூட கர்த்தர் தன்னை ஒழிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா கர்த்தர் நம்மை நடத்தக்கூடிய மார்க்கமே வேற. நீங்களும் நானும் யோசிக்கிறதெல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய செயல்பாடுகளுக்கு உட்படுத்தப்படக்கூடியவைகள் அல்ல. வசனத்தில் என்ன போட்டுக்கு, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல,
உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்ல. உங்களுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகள் எவ்வளவு தூரம் உயர்ந்தது. நான் யோசிக்கிற மாதிரி உங்களால யோசிக்க முடியாது. அவருடைய யோசனையே வேற. அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய மனதை புரிந்து கொள்ளுகிறேன் என்கிற பேர்ல நீங்களும் நானும் தவறான கணிப்பின் ஊடாக கடந்து போகாம ஒன்றே ஒன்றை செய்யுங்கள். கர்த்தர் சொன்னா செய்யுங்க, சொல்லாட்டி பேசாம விட்டுருங்க. அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு எனக்கு ஒரு சரியான ஒரு மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையை தர துவங்க ஆரம்பிச்சு. கர்த்தர் பேசினா செய்யுங்க, பேசாம விட்டுருங்க. இவைகளை பற்றி நீங்களும் யாரும் யோசிக்க கூடாது. சபையை வளர்க்கறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நானாக அநேக விதமான காரியங்களை தவறு செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை செய்ய. கர்த்தருடைய நாமத்தினால பெரிய ஒரு சபையை ஆண்டவராகிய தேவன் கட்டும்படிக்காக கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். கட்டி முடிக்கிறேன். எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் அநேக விதமான திரள் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் அழைத்துக் கொண்டு வருகிறார். 5000, 10,000, 20,000, 50,000, 1,00,000 பேர் வர்றாங்க. திடீரென்று கர்த்தர் ஒரு நாள் பார்த்து சொல்வார், இந்த சபை அப்படி நீ ஒண்ணுமில்லாம கர்த்தருடைய நாமத்தை டிசால்வ் பண்ணிருன்னு சொல்லுவார். விட்டுட்டு இந்த காரியங்கள் யாவற்றையும் விட்டு நீ வெளியே போயிருந்து சொல்லுவார். அவ்வளவு ஆண்டவரே 1,00,000 பேர் நான் ஆயத்தப்படுத்துறேன், ஆதாயப்படுத்த இல்லை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய நாமத்தினால் தெளிவான மார்க்கம் என்கிறது எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? உன் யோசனையின்படி நடக்கிறது கர்த்தர் அல்ல, கர்த்தரின் யோசனையின்படி நடக்கவே உன்னையும் என்னையும் கர்த்தர் தேர்வு செய்ய ஆரம்பிச்சு. இப்படி நம்முடைய வாழ்க்கையுடைய முறைமைகள் காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தெளிவான பாதையிலே உங்களாலும் என்னாலும் பயணப்பட முடியும். தெளிவான பாதை. இந்த ஆவிக்குரிய குருட்டாட்டம் நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்க துவங்க ஆரம்பிக்கணும். அவங்களே பல வழிகளை யூகிக்கிறாங்க, பல காரியங்களை அவங்களே யோசிக்கிறாங்க. இந்த மார்க்கம் தவறா இருக்கிறதா, வேற ஒரு வழியில் நம்ம ட்ரை பண்ணலாமா, அந்த மார்க்கம் வேற மாதிரி இருக்கிறா, வேற ஒரு வழிக்குள்ளாக நம்ம போகலாமா என்று சொல்லி தாங்களாகவே யோசித்த தங்களுடைய வழிகளை அமைக்க துவங்க ஆரம்பிக்கிறது தான் அநேக விதமான இடர்களுக்கும் தேவனுடைய சித்தம் நிறைவாக்கப்படாமல் போகிறதுக்கும் முக்கிய காரணமாய் காணப்படக்கூடியது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது எங்களுக்கெல்லாம் வருமா? கட்டாயம் வரும். ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் உருவாக்கப்படக்கூடியது. இது எப்ப வருது? கொஞ்சம் தெளிவற்ற நிலையிலே நான் காணப்படுகிறது உண்டானால் நான் என்னையே மறந்து என்னை அறியாமல் இந்த ஒரு காரியத்தின் ஊடாக நான் கடந்து போயிடும். அப்போ ஒவ்வொரு நேரத்திலும் என்னுடைய ஆவிக்குரிய உணர்வை இழக்காத ஒரு மனிதனாக நான் என்னுடைய வாழ்க்கையின் தரங்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய குருட்டாட்டம்னா என்ன? எந்தெந்த காரியங்களிலே இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய தன்மைகளை பாதிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். 2 பேதுருவின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் அதுல 5வது வசனம் துவங்கி 9வது வசனம் வரைக்கும் இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம் துவங்கி 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்துடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையும், பொறுமையோடைய தேவபக்தியையும், தேவபக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 8வது வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. 9வது வசனம், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடராய் இருக்கிறான். குருட்டுத்தன்மை எப்ப என்னுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே கற்பித்திருக்கிறாரோ அவைகளிலே ஒன்றை மீறினால் கூட கண் சுருகி போன வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தின் ஊடாக போயிடும். தேவன் எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை கற்பிக்க ஆரம்பிக்கிறார். சில மக்கள் ஒரு ஸ்டெப் மேல வளரக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, முந்தைய ஆரம்ப நாட்களில் செஞ்சிருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் இப்ப நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இப்ப நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள உள்ள போயிட்டோம். ஆகவே இப்ப வரக்கூடிய போராட்டங்களுக்குரிய தன்மைகளை நாம் சீராக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினாலே போதும். ஆகவே பழைய காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பல யுத்தங்களாம் இனி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக மெய்யாகவே இந்த காரியங்களை ஆசரிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. பழைய காலத்துல எதெல்லாம் விடும்படிக்காக நீங்களும் நானும் ரொம்ப முயற்சி பண்ணமோ அவைகளை பற்றியெல்லாம் இனி நீங்க அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய போராட்டத்தின் ஊடாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தினால் போதும். தப்பு. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாமல் இருக்கணும். எந்த விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் எதையெல்லாம் வலியுறுத்திட்டு 1ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். BA டிகிரியில் படிச்சிருக்கக்கூடிய காரியத்தை நீங்க கை கொள்ளணும்.
ஏனென்றால் இரண்டும் ஒரு ஆவிக்கு ஒரு ஒரு உலக மனிதனுக்கு எத்தனை தூரம் பொருத்தமாய் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறதோ, அதே மாதிரி ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பிகினிங் ஸ்டேஜில் காணப்பட்டிருக்கக்கூடிய மனம் திரும்புதல் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆரம்ப காலங்களிலே காணப்பட்ட இந்த ரட்சிப்பு கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். நான் ரட்சிப்பை பற்றி எவ்வளவேனும் அக்கறையற்றவனாய், கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போய் என்னுடைய ரட்சிப்பை பற்றி நான் யோசனையற்றவனாய் விளங்குகிறது உண்டானால், வழி விலகி நான் செய்த எல்லா விதமான வேலைக்குரிய பலன்களை இழக்கும் மனிதனாய் நான் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய். அப்ப ஆண்டவராக தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறான்னு சொன்னா, இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாத ஒரு வாழ்க்கை வாழும். எதையெல்லாம் கர்த்தராக தேவன் கற்பித்து தந்திருக்கிறாரோ அவைகளிலே ஆரம்பம் துவக்கி இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் ஆண்டவராக தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். இது என்ன விதமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது? ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விசுவாசத்தோடைய தைரியத்தை, தைரியத்தோடைய ஞானத்தை, ஞானத்தோடைய இச்சையடக்கத்தோடைய பொறுமை, பொறுமையோடைய தேவபக்தி, தேவபக்தியோடைய சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடைய அன்பு, இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நாளிலும் காணப்பட வேண்டும். நான் 2வது நிலைக்குள்ள போயிட்டேங்க. இப்போ முதல் ஸ்டேஜிலே காணப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளினுடைய வாழ்க்கையில கட்டாயம் வரணும். முதல் ஸ்டேஜில் நீ வந்து பர்ஃபெக்ஷனாக இருந்தால் தான் 2வது ஸ்டேஜுக்குள்ளே நீ கடந்து போகின்றாய். 2வது ஸ்டேஜில் கடந்து போகக்கூடிய நீ முதல் காரியத்திலே கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்களும் நானும் மறக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அதை நீங்களும் நானும் கை கொண்டு தீர ஆரம்பித்தால் மட்டும்தான் கண் சொருகி போகாத ஒரு வாழ்க்கை வாழும் மக்களாய் விளங்கக்கூடிய தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு பெரிய பெரிய பிரபலமான ஊழியர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன காரியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க? பெரிய ஊழியர்களாய் காணப்படக்கூடிய மக்கள் ரகசிய பாவங்களிலே விழுந்து போனாங்க. ரகசிய பாவங்கள் எல்லாம் அவங்க வந்து மேற்கொண்டு தான் வந்திருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் இந்த பாவத்தினுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் மன்னிப்புக்கு உட்படுத்தி கர்த்தருடைய நாமத்தினால் மன்னிப்பை பெற்றுதான் அவங்க ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன் திரும்ப அந்த ரகசிய பாவத்துக்குள்ளாக விழுகிறதுக்கு என்ன காரணம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அந்த காரியங்களை பற்றி சற்று நீங்களும் நானும் மறந்து போக துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானது. எல்லா நாளிலும் இவைகளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை நினைவிலே கொண்டு அவைகளை ஆசரிக்க பழக துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் எந்த காலத்திலும் இடரல் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்கப்படாது. இப்போ எல்லா நாளிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பெர்ஃபெக்ஷன், எல்லா காரியத்திலும். ஆரம்ப நாட்களில் மனம் திரும்பக்கூடிய அந்த தன்மையிலே இருந்து, ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியத்திலிருந்து, கர்த்தருடைய நாமத்தினால எந்தெந்த பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தருடைய நாமத்தினால் நான் விட்டுக் கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையின் ஊடாக கடந்து வந்தேனோ அவைகள் ஒன்றும் திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே வரவிடாத அளவிற்கு எல்லா நாளிலும் எல்லா காவலோடும் நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்து கொண்டால்தான் அவைகளிலே ஒன்றினாலும் நீங்களும் நானும் தீட்டுப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்ப வேதம் சொல்கிறது எந்த ஒரு காரியத்தை வலியுறுத்த ஆரம்பிக்கிறது, இவைகளையும் செய்யுங்கள், அவைகளையும் விட்டு விடாதிருங்கள். 2வது ஸ்டேஜுக்கு போயிட்டு, 3வது ஸ்டேஜுக்கு போயிட்டு, 5வது ஸ்டேஜுக்கு போயிட்டு என்பதற்காக பழைய காலத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை பற்றி அக்கறையற்றவர்களாக இருக்கக்கூடாது. எந்த ஸ்டேஜில் நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் எந்த நிலையிலும் நீங்களும் நானும் விழுகிறதற்கு அநேக விதமான சந்தர்ப்பங்கள் நமக்கு உண்டு. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக, ஏன்னா சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன? பெரிய பெரிய விஷயங்களை பற்றி நீங்க அக்கறையா இருப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன காரியங்களில் முன்பு ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளிலே நீங்களும் நானும் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை சாத்தான் உருவாக்கும் போது அவைகளை பற்றி அக்கறையே இல்லாமல் நாம் அவைகளை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டா. இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தை இது வந்து நமக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கல, என்ன சொல்ல வர்றாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி. உதாரணமாக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. முந்தி நான் கர்த்தருடைய நாமத்தில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் நான் வந்து கோபப்படக்கூடிய ஒரு மனுஷனாக விளங்க. எதுக்கு எடுத்தாலும் எனக்கு டென்ஷன், பயங்கரமான கோபம் வரக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க. எந்த ஒரு காரியத்தையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்றதான் கரெக்ட். மற்ற எல்லா விதமான மக்களும் தவறான வார்த்தைகளை பேசக்கூடிய மக்கள். யார் எனக்கு என்ன விதமான வார்த்தைகளை பற்றி பேசினாலும் என்ன எரியாத ஒரு கோபம் வரக்கூடியவனாக விளங்க. ரட்சிக்கப்பட்டேன். இப்ப கர்த்தருடைய நாமத்தினால் அந்த கோபதாபங்கள் யாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்தேன். கர்த்தருடைய நாமத்தினால் அவைகளிலிருந்து நான் மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய விளங்க. இப்ப திரும்ப என்னுடைய வாழ்க்கையில கோபம் வந்துச்சுன்னா ஜாக்கிரதையா இருங்க. அது திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதுதான் கர்த்தர் சொல்கின்றார். அது எந்த காரியத்தை நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் விடும்படி ஒப்பு கொடுத்தீங்களோ அதிலே கடைசி வரைக்கும் உறுதியாய் காணப்படக்கூடிய குருட்டாட்டம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாதான் நீங்கள் செய்யும் எல்லா பிரயாசங்களும் நிறைவான பலன்களை தர துவங்க ஆரம்பிக்கும். எந்த காரியத்தினாலும் தீட்டுப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை எந்த விஷயத்துமாக காணப்பட ஆரம்பித்தால், முன்பு காணப்பட்டிருக்கக்கூடிய பழைய காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பாவத்தினாலும் கூட நீங்கள் தீட்டுப்படுத்தப்படாத அளவிற்காக எல்லா விஷயத்தையும் நீங்களும் நானும் அடக்கி ஆளும் ஒரு மக்களாய் விளங்கினால் மட்டும்தான் நீங்கள் செய்யும் எல்லா விதமான செயல்களும் 100% பலன்களை தரக்கூடியதாய் விளங்காது.
நமக்கு வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய செயல்களிலே ஒன்றையும் செய்யாதிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை ஆசிரிக்க கூடாது. எல்லா செயல்களிலும் உங்களையும் என்னையும் வைத்து நாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். எதிலே நான் தவறான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன் என்றாலும் முந்தின ஏதாகிலும் பல ஆண்டவராகிய தேவன் அருவருக்கக்கூடிய பல சுபாவங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன்னா ஆராய்ஞ்சு பாருங்க. முன்பு விட்டிருக்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய சுவடுகள் எங்கேயாச்சும் திரும்ப வந்திருக்கான்னு பாருங்க. இவைகள் ஒன்றாகிலும் என்னுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாது இருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தின்படி நிறைவான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க என்னால் ஆகும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இது கர்த்தராகிய தேவனால் உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டம். இந்த ஓட்டத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிழை என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் ஒட்டு மொத்த ஓட்டத்தினுடைய மகிமையை இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். இந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த குருட்டாட்டம் என்னை அறியாமல் என்னையே நான் மெச்சிக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டேன், இப்போ போயா நான் பாவம் செய்ய போறேன், இப்போ போயா நான் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி என்னையே எப்ப நான் மெச்சிக்கொள்ள துவங்குகிறேனோ என்னை அறியாத வீழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையிலே வர துவங்கி விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்துல 23வது அதிகாரம் 23 முதல் 26 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மத்தேயு 23வது அதிகாரம் 23 முதல் 26 இருக்கக்கூடிய அந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிக்கிற கவனிங்க. வசனம் என்ன விதமான வார்த்தையை சொல்லுது? மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். 25வது வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்புறத்திலேயோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாய் இருக்கும்படி அவைகளின் உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. எது நம்முடைய வாழ்க்கையில முக்கியம்? இந்த முக்கியத்துவத்தை அறிய முடியாத ஒரு பிளைண்ட்னஸ். எது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம்? வெளியரங்கமான வாழ்க்கை முக்கியமா, அந்தரங்கமான வாழ்க்கை முக்கியமா? கர்த்தராகிய தேவனுக்குன்னு நான் பிரியாரிட்டி கொடுக்கிறது முக்கியமா, உலகத்திற்குரிய காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறது பிரதானமானதா? எது என்னுடைய வாழ்க்கையிலே முக்கிய பங்கு வகிக்க வேண்டியது அவசியம்? இதை பலவிதமான நேரங்களில் நீங்களும் நானும் அனுமானிக்க தவறக்கூடிய இந்த ஆவிக்குரிய குருட்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தரையும் உலகத்தை நீங்க ஒரு தராசரை வைக்கிறது உண்டானால் உங்கள் மன விருப்பம் எதுவாய் காணப்பட வேண்டும் அப்படின்னா, உலகத்தை காட்டிலும் கர்த்தரை நேசிக்கவே நீங்களும் நானும் பழகணும். உலகத்திற்காக கர்த்தருடைய நேரத்தை நீங்களும் நானும் மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உலகத்திற்காக ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருடைய பணியை நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நினைவோடு கூட வருகிறது உண்டானால், கர்த்தரை காட்டிலும் உலகத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க. எது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துகிறது முக்கியமா, உள்புறத்தை சுத்தப்படுத்துகிறது முக்கியமா? எதிரும் முக்கியமான ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. முக்கியத்துவத்தை உணர முடியாத குருட்டாட்டமாய் காணப்படக்கூடிய உங்களை ஆண்டவராகிய தேவன் என்று சொல்லுகின்றார், பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தக்கூடிய நீ முதல் காரியம் பாத்திரத்தினுடைய உள்புறத்தை சுத்தப்படுத்து. அப்ப எது என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம்? தேவன் முக்கியமா, உலகம் முக்கியமான்னு கேட்டா, யார் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவமாய் காணப்பட வேண்டிய ஒன்று? கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். கர்த்தர் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு இமைப்பொழுது வாழ முடியாது. கர்த்தர் இல்லாமல் மறுமையிலும் பங்கு பெற என்னால் முடியாது. கர்த்தர் இல்லாமல் மூச்சு விட முடியாது. கர்த்தர் இல்லாமல் சாப்பாடு சாப்பிட முடியாது. கர்த்தர் இல்லாமல் எந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாகவும் உங்களாலும் என்னாலும் பயணப்பட முடியாது. ஆனால் கர்த்தரை காட்டிலும் நான் உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொன்னால், நான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை பற்றி கர்த்தர் சொல்கிறார். குருட்டாட்டமாய் உலகத்தை கர்த்தரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்க துவங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் என்ற பேசலன்னு சொன்னா கூட நான் அழமாட்டேன். ஆனால் உலகத்திலே ஏதாகிலும் ஒரு பொருள் என்னுடைய வாழ்க்கையிலே இழக்க கொடுக்கிறது உண்டானால் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையிலே மறைக்கப்படுகிறது உண்டானால் என்னுடைய மனசு அவ்வளவு தூரம் வேதனைப்படாது.
ஆனால் இந்த உலகத்துல ஏதாகிலும் ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியாமல் போகிறது உண்டானால் என்னை அறியாமல் உள்ளம் உடைந்து போகக்கூடிய விளங்க ஆரம்பிக்க. இவ்வளவு நாள் வரைக்கும் நல்ல ஒரு வேலையின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிச்சோம். திடீரென்று சொல்லக்கூடிய அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களை, அதாவது நீங்க இன்னைக்கு மார்னிங் போய் நீ வந்து வேலைக்குள்ளாக போய் நீ ஜாயின் பண்ண போறீங்க. போகக்கூடிய நேரத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்களும் நானும் உடைஞ்சு போயிடும். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியம்? அவங்ககிட்ட போய் நம்ம வந்து அதாவது அநேக விதமான கேள்விகள் யாவற்றையும் கேட்க ஆரம்பிக்கிறோம். எதுக்கு ஐயா நான் வந்து என்ன தவறு செஞ்சேன், என்ன விதமான குற்றத்தின் ஊடாக கடந்து போனேன், இவ்வளவு நாள் வரைக்கும் நல்ல விதமான அநேக விதமான பணிகள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக தான் இருந்தேன், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டரை என்னுடைய கரங்கள் நீங்க தந்தீங்க? நீங்களும் நானும் முறையிட ஆரம்பிக்கிறோம், கேட்கிறோம், போராடுறோம். இன்னும் இவர்களை காட்டிலும் மேல் அதிகாரிகள்கிட்ட போய் என்னுடைய எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் முறையீடு செய்ய ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் ஒரு முறை என் கூட பேசாமல் இருக்கிறது உண்டானால் பேசாமல் விட்டுட்டு நம்ம வாடிக்கு எந்திரிச்சு போயிடும், மற்ற வேலையை பார்க்க போயிடும், மற்ற காரியத்தின் ஊடாக கடந்து போய் சரி இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு போய் பார்த்துக்கலாம். கர்த்தராகிய தேவன் ஏன் என்கிட்ட பேசல, என்னோடு கூட பேச முடியாமல் என்ன தடை இருக்கிறது, இதை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்க்கறது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எது முக்கியங்க? கர்த்தர் முக்கியமா, உலகம் முக்கியமா? கர்த்தர் முக்கியமா, ஆசீர்வாதம் முக்கியமா? கர்த்தர் முக்கியமா, இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய வேலை முக்கியமா என்று சொன்னால், ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லா ஜனங்களும் சொன்னாங்க, கர்த்தரை காட்டிலும் எதையும் நாங்கள் நேசிக்க மனமற்றவர்களாய் விளங்குகிறோம். இந்த உலகத்திற்காக மரணமடையும் நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். இந்த உலகத்தை வெறுத்து ஒதுக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இந்த உலகத்திலே ஒரு அடி நிலம் கூட எங்களுக்கு வேண்டாங்க, எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு இழக்க நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று கடந்து போன அந்த ஜெனரேஷன் எங்க? இன்றைக்கு உலகத்திற்காக கர்த்தரை தேடக்கூடிய நீங்களும் நானும் எங்க? உலகத்துல நல்ல ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதற்காக கர்த்தரை தேடும் நீங்களும் நானும் அவர்களோடு கூட எந்த விதமான காரியத்திலும் இணையான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமான்னு யோசிப்பாரு. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை அடிப்படையில் எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய தன்மைகளை நாம் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கியிருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு குருட்டாட்டமான ஒரு வாழ்க்கை. உலகத்தில் ஒரு நன்மை வர வேண்டும் என்பதற்காக கர்த்தரை விரும்பக்கூடிய ஒரு மக்களாய், உலகத்திலே ஒரு மேன்மை வர வேண்டும் என்பதற்காக கர்த்தரை நோக்கி ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாய், அந்த நன்மை வந்த பிறகு ஃபாஸ்டிங் அவர் முடிச்சிருவார், டிஸ்கன்டினியூ பண்ணிடுவார். அவ்வளவு நாள் வரைக்கும் இடைவிடாமல் போராடி பச்சை தண்ணி கூட பல்லப்படாம கர்த்தரை நோக்கி நான் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவேன். நன்மையான காரியங்கள் வரக்கூடிய வரைக்கும், கிருபைகள் வரக்கூடிய வரைக்கும், ஆசீர்வாதம் வரக்கூடிய வரைக்கும், இழந்து போன வேலைகள் என்னுடைய வாழ்க்கையை திரும்ப வரக்கூடிய வரைக்கும் கர்த்தரை நோக்கி நான் ஊக்கமான மனசோடு நான் ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணுவேன். அந்த வேலை திரும்ப அவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது உண்டான ஃபாஸ்டிங் முடிச்சுடுவார். இனி கர்த்தர் அவனுக்கு தேவையில்லை. அப்படின்னா எது அவனுடைய வாழ்க்கையிலே பிரதான பங்கு வகிக்கிறது? கர்த்தரை காட்டிலும் வேலை தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக, கர்த்தரை காட்டிலும் உலகம் தான் அவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக. கர்த்தர் இல்லாம கூட இருந்துடலாம், வேலை இல்லாம வாழ்க்கை வாழ முடியாது. கர்த்தர் இல்லாம கூட இருந்துடலாம், சாப்பாடு இல்லாம என்னால் இருக்க முடியாது. கர்த்தர் இல்லாம கூட இருந்துடலாம், அநேக விதமான அதாவது எனக்கு தேவையான வீட்டுக்குரிய காரியங்கள் இல்லாம என்னால் இருக்க முடியாது. இல்லை இல்லை, எது இல்லாமல் கூட இருந்து விடலாம். கர்த்தர் இல்லாமல் உன்னாலும் எல்லாரும் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. எது முக்கியத்துவம் என்பதை உணர முடியாத குருட்டாட்டம் இன்றைக்கு ஆவிக்குரிய மக்களின் நடுவிலே உருவாக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதற்காக நாம் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம்? எதை நோக்கி நான் என்னுடைய காய்களை நகர்த்துகிறேன்? எது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வாஞ்சையாக விருப்பமாக காணப்படக்கூடியதாக விளங்குகிறேன்? எதை நான் தேடுறேன்? எதற்காக என்னுடைய மனமெல்லாம் எந்த ஒரு காரியத்திற்காக ஏகத்தினூடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன்? நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், சம்பிரமமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பொருளாதார விஷயத்துல நல்ல ஒரு சீர்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், எந்த விதமான காரியத்திலும் நஷ்டமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். இதுக்குத்தானா ஆண்டவராக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தார். உங்களை என்னை அழைக்கும் போதே கர்த்தராக தேவன் எப்படி கூப்பிட்டாரு? இந்த உலகத்திலே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் ஊழியக்காரனாக அழைச்சிருக்கேன். ஊழியக்காரனாக கடந்து போகக்கூடிய நீங்களும் நானும் உங்களுடைய வழிக்கு தேவையான பணத்தை ஆகிலும் பணப்பையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் என்னையே நம்பி நீங்க போங்கன்னு கர்த்தர் சொல்றார். இப்படித்தான் கர்த்தராக தேவன் உங்களை நீ கூப்பிட்டார். நீ வரக்கூடிய நேரத்திலாம் எந்த காரியத்தை தொட்டாலும் எல்லா விதமான விஷயமும் உனக்கு தங்கமாய் மாற்றப்படும் கர்த்தர் அப்படியா சொல்லி கூப்பிட்டார்? இல்லையே. கர்த்தருடைய நாமத்தில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களையும் என்ன கர்த்தர் கூப்பிட்ட விதமே வேற. ஆனால் இன்றைக்கு நான் குருட்டாட்டமாய் எதையோ பின்பற்றக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தராக தேவனை நான் தேடுகிறது உண்டானால், அந்த நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே வராமல் போகிறது உண்டானால், கர்த்தரை விட்டு நான் விலகும் ஒரு மனிதனாய் விளங்கி ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில வராமல் போக ஆரம்பிக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தையில ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் சீஷர்கள், எல்லா விதமான சீஷர்களும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் வரைக்கும் அந்த கர்த்தருடைய நாமத்தினால போறாங்க. சிலுவை மரணத்தை ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்துல சீஷர்கள் எல்லாரும் ஒரே ஓட்டமாய் விலகி ஓடிய போயிட்டாங்க. ஏன் ஓடினாங்க தெரியுமா?
எதுக்காக அந்த மக்கள் ஓட ஆரம்பிச்சாங்க? அவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. பல நேரங்களில் ஆண்டவராகிய தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க சீஷர்கள். என்ன சொல்லுவாங்க? இந்த நாட்களிலேயா ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குள்ள வரும்? இந்த நாட்களிலேயா உம்முடைய ஆளுகை இந்த தேசத்துல வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும்? ரோமர்களால நாங்கள் பாடுபடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே இந்த நாட்களிலேயா இந்த ராஜ்யத்தை நீங்க இந்த மக்களுடைய கரங்களை கொடுப்பீங்க. இப்படி அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இவர் ஒரு யூதருடைய ராஜாவாக, இவரின் கீழாக நாமெல்லாம் மந்திரிகளாக உட்கார்வோம் சொல்லித்தான் ஆசையோடு கூட போயிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியத்தெல்லாம் அவர் சும்மா ஏதோ சின்ன வார்த்தையெல்லாம் சொல்லுவார். என்றாலும் கூட கர்த்தருடைய நாமத்தினால ஆளுகை பீடத்திலே வரக்கூடிய நேரத்தில் பேதுருவாகிய நான் கர்த்தருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்திருப்பேன். அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆண்டவராகிய தேவனால் பின்படுத்தப்படக்கூடிய எல்லா விதமான சீஷர்களும் ஒவ்வொரு அரியாசனத்தில் போய் உட்கார்ந்திருப்போம் என்று சொல்லி அந்த நாட்களே அவங்க தங்களுடைய ஆளுகைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைகள் அதாவது அந்த மக்கள் அதட்டக்கூடிய காரியத்திலிருந்து தங்களுடைய வலிமைகளை ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த துவங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்க போறோம். அவருடைய ஆளுகையினுடைய சிங்காசனத்தை எங்களுடைய கரங்கள்லாம் கர்த்தராகிய தேவன் தருவார். ஆகவே இப்பவே நம்முடைய ஆட்சியினுடைய காரியங்கள் யாவற்றையும் துவங்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்தினால அந்த மக்களை அதட்டவும் அந்த மக்களுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் கடிந்து கொள்ளும் தக்கதான வார்த்தைகளை பேச துவங்க ஆரம்பிச்சாங்க சீஷர்கள். ஆனா திடீரென்று சொல்லி கர்த்தராகிய தேவன் கொல்கொதாவை நோக்கி கடந்து போகின்றார். எருசலேமுக்கு போறோம்னு சொல்றாரு. அங்க போயும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு அந்த எருசலேமிலே ஆட்சியினுடைய பொறுப்பிலே காணப்படக்கூடிய ஆட்சியாளர்களை கர்த்தராகிய தேவன் தள்ளி வைத்து விட்டு தம்முடைய அந்த ஆளுமை அங்கு கொடு வைப்பார் என்பதற்காகத்தான் அந்த ஜனங்கள் பின்பற்றி போனாங்க. ஆனால் நடந்த காரியம் முற்றிலும் மாறாக்கப்பட்ட ஒன்று. அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணுமே நடக்கல. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்திருப்பார், நம்மெல்லாம் அவருக்கு கீழாக ஆளுமையினுடைய பொறுப்பின் கீழாக உட்கார்ந்திருப்போம்னு சொல்லி யோசிச்சாங்க. அவைகள் ஒன்றும் நடவாதிருக்கக்கூடிய காரியத்தின் நிமித்தம் கர்த்தருக்கே இவ்வளவு விதமான பாடுகள் உருவாக்கப்படுகிறது உண்டானா எங்க நம்மளை பிடிச்சா இந்த ஜனங்கள் விடமாட்டார்கள் என்பதற்காக பயந்து போய் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்த மக்கள் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை கண்ட மாத்திரத்தில் சிதறி ஓடி போயிட்டாங்க. வேத புஸ்தகத்துல எதை எதிர்பார்த்து நான் ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுகிறேன், எது என்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ராஜ்யத்தை பத்தி எங்கேயும் சொல்லல. ஆனால் அவர்களாகவே யோசிச்சாங்க. என்ன ஒரு காரியத்தை யோசிச்சாங்க? உலகத்தில் மேன்மை எங்களுடைய வாழ்க்கையில வரும்னு யோசிச்சாங்க. இப்படி தவறான புரிந்து கொள்ளுதல் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் போதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களிலே தவறான அணுகுமுறையின் ஊடாக நான் பயணப்பட ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் என்ன காரியத்தை சொல்லுகிறார்? சில விஷயங்களை நான் எதிர்பார்க்கிறேன், அந்த விஷயங்கள் வராது இருக்கிறது உண்டானால் கர்த்தரை நான் தனியராக விட்டு நான் விலகி ஓடி போயிடுறேன். இதுதான் இந்த நாட்களில் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. தேவனாகிய கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார்? நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அவைகளை தொடர்ந்து ஓடும்படிக்காக நீயும் நானும் முயற்சியின் ஊடாக கடந்து போகணும். கர்த்தராகிய தேவனுடைய அழைப்பை தாண்டி நீயாக யூகிக்கக்கூடிய காரியம்லாம் கிடையாது. இந்த உலகத்திலே பெரிய ஒரு மேன்மையை தரும்படி கர்த்தராகிய தேவன் உன்னை என்னை அழைக்கல. பரலோகத்துல உங்களை நான் உச்சிதமான ஒரு ஸ்தானத்துல கூட உட்கார வைப்பேன். இதைத்தான் கர்த்தர் பேசினாரே தவிர இந்த உலகத்துல எந்த விதமான காரியத்தை பற்றி கர்த்தர் நமக்கு முன்னால ஒரு வார்த்தையை சொல்லல. ஆனால் இன்றைக்கு நானாகவே குருட்டுத்தனமாக ஏதோ ஒரு காரியத்தை பற்றி பிடித்து கொண்டு அந்த காரியத்திற்காக நான் கர்த்தரை பின்பற்றுகிறது தவறான வழியை என்னுடைய வாழ்க்கையிலே போதிக்க துவங்க ஆரம்பிக்கிறதாக கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவது ஒரு முக்கியமான காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதுல 2வது அதிகாரம் 19வது வசனம் துவங்கி 24வது வசனம் வரைக்கும் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. ரோமர் 2வது அதிகாரம் 19 முதல் 24வது வசனம் வரைக்கும் ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேங்க. கவனிங்க, அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும், 20வது வசனம், பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. 21வது வசனம், இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? 22, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? 23, நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? 24வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல 3வது காரியத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், குருடனுக்கு வழிகாட்டியாக நீ உன்னை பத்தி யோசிக்கிற, ஆனா என்ன காரியத்தை நீ செய்கின்றாய்? அவர்களையும் உன்னை போல சாட்சியற்றவனாய் உருவாக்கக்கூடியவனாய் காணப்படுகிறது.
நீ எதை பேசுறையோ அதை அவர்கள் உங்கள் வாழ்க்கையில தேடி பார்க்கிறாங்க. உண்மையை பத்தி நீங்க பேசுறீங்க, உண்மையை பத்தி நீங்க பிரசங்கம் பண்ணீங்க. உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும், பேச்சில் உண்மை இருக்கணும், பார்வையில் உண்மை இருக்கணும், உங்களுடைய நோக்கங்களில் உண்மை இருக்கணும், உங்களுடைய எல்லா விதமான அணுகுமுறையில் உண்மையான தன்மைகள் காணப்பட வேண்டும், உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளில் உண்மை தன்மைகள் காணப்பட வேண்டும். இதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பேசிட்டு உங்கள் நடவடிக்கைகளிலே ஒன்றையும் ஒரு உண்மையும் நீங்கள் காண்பியாது இருக்கிறது உண்டானால் அந்த காலத்திலே காணப்படக்கூடிய குருடருக்கு உங்களாலும் என்னாலும் எப்படி வழிகளை காண்பிக்க முடியும்? அவங்க உன்னை தான் பார்க்குறாங்க. உண்மையை பற்றி பேசினானே, வாழ்க்கையிலே ஆரம்பம் துவக்கி கடைசி வரைக்கும் நான் தேடி பார்த்தேன், உண்மையினுடைய ஒரு சாயலை கூட அவனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியலையே. எந்த காரியத்தை அவன் பேச ஆரம்பித்தாலும் பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்றான். இரட்டை வேடம் தரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். இரட்டை காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மனிதன் தான். ஏதாகிலும் ஒரு அதாவது தன்னுடைய மனம் போன விருப்பத்தின்படி கடந்து போகக்கூடியவனாய், உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை வாழக்கூடியவனாய் அவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கும். இப்போ குருடனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மனிதன் அவன் வழிகளை முதல் காரியம் அறிய வேண்டும், சரியான மார்க்கத்தை அவன் அறிய வேண்டும். அந்த குருடனுடைய அவனுடைய கால்கள் தடுக்கல்லாய் காணப்படாத அளவிற்காக சரியாக நடத்தக்கூடிய அளவிற்கு இவன் கண்களிலே ஒரு தெளிவு காணப்பட ஆரம்பிச்சாதான் இவன் மற்றவனை எந்த விதமான இடர்களுக்கும் உட்படுத்தாத ஒரு நடத்துதலின் ஊடாக நடத்த அவனால முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா, மற்றவனுக்கு நீ பிரசங்கம் பண்ற, மற்றவனுக்கு போதிக்கிற, மற்றவனுக்கு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இப்ப உங்களை பார்க்கக்கூடிய எல்லா தேவனாகிய கர்த்தரை பற்றி அறியாது இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? உங்களை பார்க்கக்கூடிய மக்களா என்ன சொல்ல, இவர்களெல்லாம் கர்த்தருக்கு சமீபமாய் காணப்படக்கூடிய மக்கள், கர்த்தரை நேருக்கு சந்திக்கக்கூடிய மக்கள். இங்க உள்ள உட்கார்ந்து பார்த்தா தான் நம்முடைய உள்ளான நிலைகளை அவர்களால் அறிய முடியும். வெளியிருந்து பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் பார்க்கக்கூடிய நேரத்தில் சில ஜனங்கள் கீழே இருந்து மேலே ஏறி வரும்போது முக்காடு போட்டு வருவாங்க. பார்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பக்தியாக காணப்படக்கூடிய மக்கள், ஆண்டவராக தேவனுடைய சாயை பிரதிபலிக்கக்கூடிய மக்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள். ஃபாஸ்டிங் பிரேயர்னா லீவ் போட மாட்டாங்க, கர்த்தருடைய நாமத்தினால நைட் பிரேயர்னா அவங்க லீவ் போட மாட்டாங்க. எந்த விதமான காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சாப்பாட்டை கொண்டு முன்னால் வச்சுட்டு ஜெப கூட்டத்தை நாம் நடத்த ஆரம்பிக்கிறது உண்டான சாப்பாட்டை தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறதையே வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மக்கள். வெளியிருந்து பார்க்கக்கூடியவன் பேசுவான். ஆனா உள்ள வரும்போது தான் உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை அவங்க பார்க்கிறாங்க. அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே எதை நீ பேசுகிறாயோ அதை செய்யாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நீ ஒரு அந்தகனாய் நினைவு கூறப்படுகின்றாய், குருடனாய் காணப்படுகின்றாய். எதை நான் பேசணும் அதை நான் என்னுடைய வாழ்க்கையில செய்யணும். எதை நான் மற்ற மக்களுக்கு முன்பதாக அறிவுறுத்துகிறேன், எதை பற்றி நான் சொல்லணும் அதை நான் என்னுடைய வாழ்க்கையில செய்யாதிருக்கிறது உண்டானால் நான் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பார்வையிலே குருடனாய் காணப்படக்கூடியவனாய் விளங்கி விடுகின்றேன். ஜனங்கள் உன்னுடைய பேச்சை அல்ல உன்னுடைய செயல்பாடுகளை பார்க்கிறாங்க. ஜனங்கள் உன்னுடைய வார்த்தைகளை அல்ல வாழ்க்கையை பார்க்கிறாங்க. ஜனங்கள் உங்களுடைய எல்லா விதமான நோக்கங்களை அல்ல உங்களுடைய செயல்கள் எத்தனை தூரம் உண்மை உள்ளதா இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கிறார். இவன் கிறிஸ்தவன் என்ற ஒரு பெயரில் அழைக்கப்படுகிறார். இவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பார்க்க முடியுதா? இவன் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை என்பதை பற்றி அவன் பேசுகிறார். கர்த்தருடைய சாயல் அவனுடைய வாழ்க்கை. இப்படிதான் எல்லா ஜனங்களுடைய கண்களும் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை ஆழமாய் ஆராய்ந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மூன்றாவது குருட்டுத்தன்மை எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. ஏதோ வாய்க்கு வந்தபடி நான் பிரசங்கம் பண்ணி போய் இப்போ ஒரு மைக்கு கிடைச்சுன்னா போதும், ஏதோ ஒரு வார்த்தையை நான் பேசக்கூடிய நான் விளங்குகிறேன். முதல் காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நீங்களும் நானும் பேசக்கூடிய வார்த்தை வேதம் சொல்கிறதை போல இருபுறமும் கருக்குள்ள பட்டை. ஒன்று எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குற்றங்களை சுட்டி காண்பிக்கிறது மட்டுமல்ல, உன்னையும் அது நியாயம் விசாரிக்கக்கூடியது. இந்த வசனத்திற்கு நீ மெய்யாகவே முதல் காரியம் உண்மை உள்ளவனாய் இருந்தால்தான் அந்த வசனத்தை நீயும் நானும் பேச முடியும். அந்த வசனத்திற்கு முன்பதாக நீ உன்னை நிறுத்தி அது உன்னை உண்மையற்றவனாய் உனக்கு முன்பதாக காண்பிக்கிறது உண்டானால் அந்த வசனத்தை சொல்லக்கூடிய தகுதியை நாம் விளக்கும் ஒரு மக்களாய் விளங்கி விடுகிறோம். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்குன்னு பாருங்க. ஏதோ நம்ம வாய்க்கு வந்தபடிலாம் பேச ஆரம்பிச்சோம், ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம். மக்கள் சொல்றாங்க, அதாவது கர்த்தருடைய நாமத்தினால அநேக விதமான செய்தியை கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக என்னை கூப்பிட்டுருக்கிறாங்க. என்ன வார்த்தையை பேசுறது? நானே ஏதோ ஒரு காரியத்தை யூகிக்கிறேன், நானே ஏதோ ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் என்ன காரியத்தை சொல்கிறார்? நீ பேசுறதுக்கு முன்னால அந்த வசனத்திற்கு முன்பதாக உன்னை வச்சு ஆராய்ஞ்சுப்பாரு. இந்த வசனம் உன்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுது? இந்த வசனத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்கிறது உண்டானால் அந்த வசனத்தை பேசுகிறது உனக்கு ஆபத்து. சொல்லாத, இந்த வார்த்தையை சொல்லிடாது.
அந்த வார்த்தை நீ சொல்கிறதுக்கு முன்பதாக அந்த வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கும்படிக்காக உன்னை அந்த வசனத்துக்கு முன்பதாக நிறுத்திப்பார். இந்த வசனத்தை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கா? இந்த வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழறேன்னா, இந்த வசனத்திற்கு மீறின ஒரு நடக்கையின் ஊடாக கடந்து போறேன்னா, மீறின நான் இந்த வார்த்தைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பேசுகிறது எப்படி என்று சொல்லி உன்னை உய்த்து ஆராய்ந்து பார்க்காமல் ஏதாகிலும் வாய்க்கு வந்த வார்த்தை நீ பேசுகிறது உண்டானால் நியாய தீர்ப்பின் நாளில் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு சொல்லணும். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். இந்த விஷயத்துல தான் இந்த கடைசி நாட்களை நிறைய மக்கள் பிளைண்டா காணப்பட ஆரம்பிக்கிறார். எதையோ வாய்க்கு வந்த வார்த்தை, சொல்ல வேண்டும் என்பதற்காக வார்த்தை, பேச வேண்டும் என்பதற்காக பிரசங்கத்தை, சொல்ல வேண்டும் என்பதற்காக ஊழியத்தை, எல்லா விதமான மக்களுக்கும் ஏதோ தங்களுடைய மனம் போன போக்கின்படி காரியங்களை உருவாக்கும் ஒரு மக்களாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய நிருபங்களை வாசித்து பார்க்கவும் நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமாக பல சத்தியங்களை அவர் எழுத துவங்க ஆரம்பிப்பார். அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறது உண்டு. அவர் சொல்றாரு, நான் பேசும் பொய் என் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக காணப்படுகிறது உண்டானால் இனி நான் பொய்யன் என்று தீர்க்கப்படுகிறது எப்படின்னு கேட்கிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நீ பேசும்போது நாம் பொய் சொல்லி கர்த்தருடைய பேரை நான் மகிமைப்படுத்தக்கூடிய நான் இருக்கிறது உண்டானால் தேவராஜ்யத்தை நான் பிரவேசிப்பேன் என்கிறதுலாம் கிடையாதுங்க. நீ சொல்லக்கூடிய பொய்யினால் கர்த்தராகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்துகிறது உண்டானால் இனி நான் பொய்யர் என்று சொல்லி தீர்ப்பிடப்படுகிறது எப்படி? ஆகவே கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லது இல்லதுன்னு சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினவைகள் எல்லாம் தீமையினால். எனக்கு மனம் போன போக்கின்படி பேசுவேன், இல்லாத சாட்சியெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய நான் விளங்க ஆரம்பிப்பேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் எனக்கு தெரிந்த ஒரு அதாவது நம்ம சபைக்கு வந்த ஒரு 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 பிள்ளை, அது சிறு வயதிலே காணப்படக்கூடிய ஒரு பிள்ளை. அது சாட்சி சொல்லும்படிக்காக எனக்கு முன்னால் பேசி சபையில் இல்லை, சும்மா அவங்க அப்பா அம்மா அதாவது முன்பதாக அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அழைத்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த அந்த பிள்ளையினுடைய வயது ஏறக்கூடிய ஒரு 5-6 வயசுன்னு வச்சுக்கோங்க, 6 வயசு பிள்ளை. அந்த பிள்ளை முன்பதாக இந்த பிள்ளை பாருங்க பிரதர் எப்படிலாம் சாட்சி சொல்றா பாருங்கன்னு சொல்லி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு முன்னால் நிறுத்தி சொல்லி இந்த அங்கிளுக்கு முன்னால் என் சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தினால ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பயங்கரமான குடிகாரியாக நான் விளங்கினேன். எல்லா விதமான அதாவது கடவுளுக்கு விரோதமான 5 வயசு தான் ஆகுது, 6 வயசு தான் ஆகுது, பயங்கரமான குடிகாரியாய் நான் காணப்பட ஆரம்பித்தேன். ஒரு முறை நான் குடிச்சு நான் தரையில் விழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது என்னுடைய தலை ஏதோ ஒரு கல்லில் அடிபட்டு நான் செத்து போயிருப்பேன். கர்த்தருடைய கரம் என்னை காப்பாற்றி என்னை தூக்கி கொண்டு எவ்வளவு தூரம் தம்முடைய பிள்ளையாக என்னை உருவாக்கி கொண்டு வந்தது என்பதை பற்றி சாட்சி. குடினா உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். குடினா தண்ணி குடிக்கிறது தானே அப்படின்னு கேட்டுச்சு. குடிங்கிறத பற்றி உனக்கு தெரியல, என்ன சாட்சி சொல்லுகிற? இப்படி பல ஜனங்கள் தங்கள் மனம் போல போக்கும்படி தாங்கள் அனுபவியாத விஷயங்களை சாட்சியாக பேசிடுவாங்க. பேசக்கூடிய அந்த நேரத்தில் ஜனங்கள் எல்லா மக்களும் என்ன சொல்லுவாங்க, அப்ரிஷியேட், ஐயோ எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி, எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை நாங்கள் கேள்விப்பட ஆரம்பித்தோம். கர்த்தருடைய பார்வையில் நீ குருட்டாட்டமாய் இந்த ஒரு தப்பறை செஞ்சிருக்கிற, இதற்குரிய விலைக்கரையத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நீ நான் போய் சொல்லணும். அப்ப எதை நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் உண்மையாய் அவைகளை நான் பேசினால்தான் அதனுடைய மிகுந்த பலன்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எந்த ஒரு செய்தியை நான் தயார் பண்ண ஆரம்பித்தாலும், எந்த ஒரு ஊழியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த காரியங்களை இயங்க செய்ய வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 யோவானின் புஸ்தகத்துல அதில் 2வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் இருக்கிறான். இன்னும் ஒரு காரியம், சகோதர சிநேகமற்ற ஒரு வாழ்க்கை. இது நம்முடைய பார்வைக்கு சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒன்று. ஏன் கூட இருக்கக்கூடிய மனுஷன் நேசிக்காட்டி அவ்வளோ பெரிய தப்பாங்க, அவ்வளோ பெரிய ஒரு குற்றமாங்க. ஏதோ சில பகைகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாக விளங்குகிறதுனால அவனோடு கூட என்னால் நல்மலம் பொருந்த முடியல. இது அவ்வளோ பெரிய ஒரு தப்பா? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பரலோகத்தில் சில சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்கள் ஒருவேளை உங்கள் கண்களுக்கு முன்பதாக சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த சட்டத்திற்கு உட்படாமல் நீங்கள் செயல்படுத்தப்படுகிறது உண்டானால் பரலோகம் உங்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது.
பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சட்டங்கள்லாம் கிடையாது. பரலோகம் போட்டிருக்கக்கூடிய சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். பரலோகம் என்ன சட்டத்தை சொல்லுது? தன்னுடைய சகோதரனை வெறுக்கிறவன் ஆண்டவராகிய தேவனுக்கு தூரமாய் காணப்படக்கூடியவனாய் விளங்குகிறார். இதுதான் பரலோகத்தினுடைய சட்டம். இது ஒருவேளை நம்முடைய மனதிற்கு ஏற்புடையதாக காணப்படாத ஒன்றாய் கூட இருக்கலாம். அதுக்கு என்னங்க சம்பந்தம்? இதுக்கும் அதுக்கும் என்ன விதமான தொடர்பு காணப்படக்கூடியதாக இருக்கிறது? இதனால என்ன விதமான பாதிப்பு உருவாகும்? எனக்கு சில ஜென்ம பகையினுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாக இருக்கிறதுனால அவனோடு கூட சீர்பொருந்தினால முடியல. இதனால என்ன விதமான குற்றத்தினுடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட முடியும்? நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நல்லா தான் வேத வசனங்களை வாசிக்கிறேன், நல்ல ஒரு ஊழியத்தின் ஊடாகத்தான் நான் கடந்து போகிறேன், கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் நான் செயல்படுத்தக்கூடிய நான் விளங்க ஆரம்பிக்கிறேன், நிறைய பேருக்கு நான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன், பைபிள் கொடுக்குறேன், கர்த்தராக தேவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பொறுப்புல நான் சரியான விதத்தில் இயங்கக்கூடிய நான் விளங்க ஆரம்பிக்கிறேன். அவ்வளவு காரியத்தை நீ செயல்படுத்த ஆரம்பித்தாலும் இந்த ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படாது இருக்கிறது உண்டானால் நீ செய்த எல்லா செயலும் பரலோக ராஜ்யத்தில் நினைவு கூறப்படுகிறது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு நீங்க கிரியைகளை செஞ்சாதான் அந்த பரலோகம் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களையும் கனப்படுத்தக்கூடியதாக விளங்கும். பரலோகத்துல கனம் உருவாக்கப்படணும்னா சட்டத்தின்படி நீங்க கிரியைகளை செய்யணும். சட்டத்துக்கு புறம்பா எந்த விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடாது. சட்டம் என்னென்ன விதமான வார்த்தைகளை சொல்கிறது? சகோதர சிநேகம் இல்லாமல் எதை நீ செய்தாலும் ஆண்டவராகிய தேவன் என்ன விதமான வார்த்தையை சொல்கிறார்? நீ இருளிலே இன்னும் காணப்படக்கூடியவனாய் விளங்குகின்றாய். இருளிலே காணப்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷனுக்கு ஒளியிலே பிரவேசிக்க எங்கே தகுதி அவனுடைய வாழ்க்கையிலே வர முடியும்னு யோசிப்பார். ஒளி வர வேண்டும் என்று சொன்னால் இருள் முற்றிலும் நீங்கினாதான் வெளிச்சத்தின் வாழ்க்கையின் ஊடாக பயணப்பட உங்களால் என்னால் முடியும். இருள் என்று அழைக்கப்படக்கூடிய சகோதர சிநேகமற்ற ஒரு வாழ்க்கை. யார் யாரெல்லாம் இன்னும் உங்களாலும் என்னாலும் மன்னிக்க முடியல, யார் யாரெல்லாம் இன்னும் உங்களால் என்னாலும் நேசிக்க முடியல, யார் யாரெல்லாம் இன்னும் உங்களாலும் என்னாலும் அங்கீகரிக்க முடியல, இவைகள் எல்லாம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே இருளின் ஆதிக்கத்திற்கு என்னுடைய ஜீவியத்தினுடைய நிலைகள் யாவற்றையும் உட்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இந்த காரியங்களை விட்டுட்டு நான் மற்ற எல்லா விதமான வேலைகளையும் நான் செயல்படுத்துறேன், எல்லா காரியத்தையும் நான் சரியா செய்யறேன், நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா ஊழியமாக வாசிக்கிறேன், நிறைய மணி நேரங்கள் நான் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனங்களை நான் வாசிக்கிறேன், ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறேன். அத்தனை காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் இந்த ஒரு சட்டத்திற்கு மீறின இந்த ஒரு காரியத்தை நிமித்தம் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் செயல்படுத்தப்படாததாய் அவைகளுக்கு உண்டான பலன்களை இழக்கச் செய்யக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இருள் நிறைந்த காரியம் எங்கே இன்னும் என்னுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக்கப்படாததாய் காணப்படுகிறது, எங்கு இன்னும் என்னுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படாததாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அதை பற்றி கர்த்தர் என் கூட பேச ஆரம்பிச்சா கூட நான் அவைகளுக்கு சாக்கு போக்குகளை சொல்றேன், சாக்குக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நான் பேச ஆரம்பிக்கிறேன். நீ கர்த்தருடைய சமூகத்தை உட்கார்ந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கவனியாமல் காணப்பட ஆரம்பிக்கிறாயப்பா, கர்த்தராக தேவன் உன்னை பார்த்து கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. உடனே நான் சாக்கு போக்கு சொல்லி நேற்று ராத்திரி நான் எவ்வளோ நேரம் விழிச்சிருந்தேன் தெரியுமா ஆண்டவரே, எவ்வளோ நேரம் நான் தூங்காமல் இருந்தேன் தெரியுமா ஆண்டவரே. நீங்களாம் கர்த்தருடைய நாமத்தினால இரவும் பகலும் விழிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது போட்டினுடைய பின்னணி போய் நீ படுத்துவங்களையா? நானும் படுத்து நேற்று ராத்திரிலாம் தூக்கமே வர எவ்வளோ நேரம் கஷ்டத்தின் ஊடாக கடந்து போனேன். எனக்கு தூக்கம் இங்கே தான் வரக்கூடிய ஒரு தூக்கத்துக்குரிய காரியத்தின் ஊடாக நான் கடந்து வருகிறேன். இதை போய் ஒரு மிஸ்டேக் என்று சொன்னார், இதை போய் ஒரு தவறு என்று சொன்னால் இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் சாக்குப்போக்குகளை சொல்கிறது உண்டானால் பரலோகம் உங்கள் கிரியைகளை ஏற்றுக்கொள்ளாது. இப்போ பரலோகம் என்ன விதமான தீர்ப்புகள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கும். கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இங்கே உட்கார்ந்துட்டு சொல்லப்படக்கூடிய செய்தியை கவனிக்கலாம்னு சொன்னால் பரலோகம் உங்களுக்கு மேலுக்கு ஒரு முட்டை மார்க்க போட்டு, ஐயோ நான் அவ்வளோ தூரம் பஸ் பிடிச்சி வந்தேன், அவ்வளோ தூரம் நான் இவ்வளோ டிராஃபிக்கை நான் கடந்து வந்துடுறேன், இத்தனை விதமான காரியங்களை இழக்க கொடுத்து நான் கர்த்தருடைய நாமத்தினால இந்த பகுதியில் உட்கார ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய நாமத்தினால எவ்வளவு காரியங்களை நான் தாண்டி காலையிலே சீக்கிரமா எழுந்து எல்லா விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போய் இவ்வளோ பெரிய ஒரு பயணத்தின் ஊடாக கடந்து போய் இங்க உட்கார்ந்து பரலோகம் எனக்கு 0 மார்க் போடுச்சுன்னா என்ன பிரயோஜனம் உண்டு? யோசிச்சு பாருங்க. நான் பட்ட பிரயாசம்லாம் வேஸ்டா போயிருச்சு. அப்போ ஒவ்வொரு காரியத்திலே அந்த பிரயாசத்திற்குரிய நிறைவான பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சட்டத்தின்படி நீங்கள் நானே இயங்கணும். சட்டத்தின்படி இயங்கினா தான் கர்த்தர் அதற்குரிய முழு மகிமை நம்முடைய வாழ்க்கையை தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிப்பார். சட்டத்துக்கு புறம்பாக எந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு மேத்ஸ் சப்ஜெக்ட்ல உங்களுடைய கரங்களை மேத்ஸுக்குரிய அந்த பேப்பரை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேப்பரை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லா விதமான கணக்குகளுக்கும் சரியான விடைகளை எழுதக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்க.
ஆனா அந்த விடை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அந்த அதாவது அந்த அந்த அதாவது அந்த 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 ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணாமே விடைகளை நீங்க எழுதி வைக்கிறீங்க. எல்லா விதமான வினாக்களுக்கும் அது சரியான விடைகளை எழுதிட்டீங்க. ஆனா அது எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க சொல்லி நீங்க வந்து அந்த அந்த சால்வ் பண்ணக்கூடிய எந்த விதமான காரியத்தை நீங்க வந்து சொல்லவே இல்லை. அந்த கேட்ட கேள்விகளுக்கு எல்லா விதமான பதிலும் சரியான பதில். இதை அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய திருத்தக்கூடிய அதிகாரிகள் எப்படி திருத்துவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பதில் சரிதான், ஆனால் எப்படி இந்த பதிலை நீ கொண்டு வந்த அவங்க கேட்பாங்க. இந்த இந்த ஒரு காரியத்தை எப்படி வந்து டெரைவ் பண்ணி வந்து கொண்டு வந்த, இந்த ஒரு காரியத்தை நீ அதாவது இந்த பதிலை பெறுகிறதுக்கு என்னென்ன விதமான வழிகள் யாவற்றின் ஊடாக இந்த காரியங்கள் யாவற்றையும் வந்து இந்த 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 காரியங்கள் யாவற்றையும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன் அவங்க கேட்பாங்க. அதற்குரிய எந்த விதமான காரியத்தை செய்வாங்க. உங்களுக்கு பதில் சரிதானங்க, பதில் சரினா மார்க்க போடுங்கன்னு சொல்லி உங்களால மேலாம் பேச முடியாது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சில சட்டங்கள் பரலோகத்தினால் இயற்றப்பட்டிருக்கிறது உண்டானால் மாற்று கருத்துக்களை சொல்ல உங்களாலும் என்னாலும் ஆகாது. சட்டம் இதுதானா இப்படித்தான் இருக்கணும். பரலோகம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? சகோதர சிநேகமாய் வாழுங்கன்னா வாழ்ந்தான் ஆகணும். அதுக்கு மாற்று கருத்து ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துச்சு இல்லைங்க, நான் வந்து கர்த்தருடைய நாமத்தை நான் வந்து ஊழியம் மாத்திட்டு தானுங்க, இனி என்னை பரலோகத்தில் கொண்டு போய் நீங்க ஏன் வந்து அது கர்த்தருடைய நாமத்தில் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக அனுமதிக்க மாட்டீங்க கேட்க முடியாது. அதற்குண்டான சொல்யூஷன் நீங்க சொல்லாம பரலோகம் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த உலகமே எத்தனை காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறது உண்டானால் பரலோகம் எத்தனை காரியங்களை உங்களுக்கும் எனக்கு முன்பதாக வைக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைய வந்து உட்கார்ந்து இவ்வளோ தூரம் காரியங்கள் யாவற்றையும் கற்றுக்கொள்ளும்படிக்காய் வந்தேன். வரக்கூடிய நேரத்தில் இந்த பாழான தூக்கம் எதுனாலும் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. தூங்கி வலிஞ்சு எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போயிட்டேனே. இப்ப கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்துல ஆண்டவராகிய தேவன் உங்களை பற்றிதான ஞாபக குறிப்பு புத்தகத்தில் என்ன எழுதுவான்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தினால் இவன் நல்ல முறையில் குளித்தான், எல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணினான், எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்தினான், டிராபிக் எல்லாம் அந்த அந்த மனிதன் விலகி கடந்து வந்து இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்தான். வரக்கூடிய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தூங்கி நான் பேசும் வசனங்களை கேளாதவனாய் போயிட்டான்னு சொல்லுவார். இப்ப நான் பெறக்கூடிய எல்லா தன்மை இழந்து போயிட்டேனே, ஒண்ணுமே இல்லையே, நான் குளிச்சது வேஸ்ட், நான் பேசாம இருந்திருக்கலாம், வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கலாமே. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய சகல கனத்தை மகிமையை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். நம்முடைய வாழ்க்கையிலே எது பிரதானம் என்கிறதை பற்றிதான குருட்டுத்தனம் மற்ற ஒரு வாழ்க்கை வாழ பழகுங்க. எது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று? எதை நான் அதிகமாய் நேசிக்கிறேன்? கர்த்தரையா அல்லது கர்த்தர் தரக்கூடிய நன்மைகளையா? கர்த்தரையா அல்லது கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தையா? எது என்னுடைய வாழ்க்கையிலே பிரதான பங்கு வகிக்கக்கூடியதாய் விளங்குகிறது? நான் என்னுடைய வாழ்க்கையிலே எதை நான் தேர்ந்தெடுக்கக்கூடியவனாய் விளங்குகிறேன்? இப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகளை குருட்டாட்டத்திலே நின்று நான் விலக்கி பாதுகாக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். அந்த நாட்களிலே காணப்பட்ட அப்போஸ்தலர்கள் இவைகளிலே ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சதுனால எல்லா காரியங்களையும் சிதறி கிடக்கக்கூடிய தன்மையில நன்மைகள் எது என்பதை அவர்கள் பொறுக்கி எடுத்து அவைகளின்படி அந்த ஜனங்கள் வாழ ஆரம்பிச்சதுனால நிறைவான பலன்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினார். இன்றைக்கு நான் என்னுடைய கண்களை மூடினால் கூட ஜீவ கிழத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற மகா நிச்சயமான உண்மையை உடையவனாய் நான் காணப்படுகிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்மையான காரியங்கள் யாவற்றையும் பெறும்படிக்காக இந்த உலகம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்தையும் இழக்கும்படி நான் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சேன். உலகத்தை நான் அதிகமாய் நேசியாதவனாய் என்னுடைய கண்களுக்கு கலிக்கம் போட்டு எல்லா பார்வையும் தெளிவாக உருவாக்கி சரியான வழிகளின் ஊடாக கடந்து போனதுனால ஜீவக்கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த உறுதியின் அடிப்படையிலே கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் பேசினாங்க. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையினுடைய தெளிவு எப்படியா இருக்கிறது என்று பார். இவ்வளவு நாள் வந்திருக்கிறோம் கர்த்தருடைய பணிக்கு, இவ்வளவு நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படிக்காய் வந்திருக்கிறோம். இன்றைக்கு பரலோகம் உங்கள் பெயரை அறிஞ்சிருக்குமான்னு யோசிப்பார். பரலோகம் உங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பரலோகத்திற்கு அறிமுகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களான்னு பாருங்க. அறிமுகம் இல்லாதவர்களாய் இருக்கிறது உண்டானால் இந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதியை ஒட்டு மொத்தமாய் இழக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிச்சு. வந்ததெல்லாம் வேஸ்டா போய் ஒண்ணுமே இல்லாம போய் வந்து எல்லா விதமான காரியத்தையும் தேவையில்லாத அந்த நினைவை நினைச்சு, தேவையில்லாத காரியத்தை கவனிச்சு, தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சு, எதையோ நான் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து தேவன் பேசக்கூடிய காரியங்களை பற்றி அக்கறையற்றவனாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் இங்க வந்து உட்கார்ந்தது 100% வேஸ்ட். பேசாம வீட்டிலே உட்கார்ந்துருக்கணும். ஆகவே பரலோகத்தினுடைய சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய தெளிவான பார்வை குருட்டாட்டத்திலே நின்று நீங்கள் விளக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நிச்சயமான மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நிச்சயம் இல்லாதவனாய் நான் ஓட மாட்டேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் நான் சிலம்பம் பண்ண மாட்டேன்.
நிச்சயத்தோடு கூட ஓடுங்கள். சரியான இலக்கை அடிக்கும் மக்களாய் ஓடுங்கள். நிச்சயமான பலன்களை தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார்? ஒரு சின்ன ஒரே ஒரு பிழை, ஒரு ஸ்மால் எரர், இது என்னுடைய ஆவிக்குரிய ஒட்டு மொத்த நான் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனை மேன்மைகளை இழக்கச் செய்யக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு சின்ன ஒரே ஒரு கவலையினம், சின்ன ஒரே ஒரு மதியினம், சின்ன ஒரே ஒரு ஞானமற்ற ஒரு தன்மை, சின்ன ஒரு அசதியான ஒரு வாழ்க்கை, சின்ன ஒரு உறக்கம் எத்தனை மேன்மைகளை இழக்கக்கூடியதாய் விளங்குகிறது என்று பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக, இது கடைசி கால ஓட்டமா இருக்கிறதுனால நான் ஏற்கனவே உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு பின்னால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய அழைப்பிலே ஓடக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க இந்த அழைப்பை விட்டுட்டீங்கன்னா இந்த அழைப்பு அப்படி சும்மா இருந்து விட போகிறது இல்லை. இந்த அழைப்பை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுகிறதுக்கு நிறைய ஜனங்கள் ஆவலாய் காத்திருக்கிறாங்க. உங்களுடைய அழைப்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விழிப்பு, குருட்டாட்டமற்ற நினைவு நம் வாழ்க்கையிலே இருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களாக விளங்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேசினாரே. இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். கர்த்தர் பேசின இந்த கர்த்தருடைய சத்தியத்தினுடைய காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே பெற்றுக்கொள்ள கர்த்தராக தேவன் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையிலே கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தும்படிக்காக கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டு ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்தவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நன்றி ஆவியானவரே, நன்றியோடு கூட உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையில் நம்மை சீர்படுத்தும்படிக்காக தேவ சமூகத்திலே நாம் நம்முடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். உலகத்தின் மாந்தரே கலங்காது வாருமே, இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் மாறிப்போ, வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பார், ஓட்டத்தை மூடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை,
மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ஒவ்வொருவரும் கர்த்தரை தனித்தனியாய் சந்திக்கும் காலம் வருகிறது. ஒவ்வொருவரும் கர்த்தரை தனித்தனியாய் சந்திக்க வேண்டும். குழுவாக அல்ல, கூட்டமாக அல்ல, சபையாக அல்ல. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாக விசாரிக்க போகிறார். உங்கள் கர்த்தரை சந்திக்கும் பொழுது நீ என்ன சொல்ல போறீங்க? உங்கள் கர்த்தரை முகமுகமாய் பார்க்கும் போது என்ன சொல்ல போறீங்க? உங்கள் கர்த்தராக தேவன் உங்களை பார்த்து கேள்வி கேட்கும் போது என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்றைக்கே உங்கள் நிலைகளை ஆயத்தப்படுத்துங்க. இன்றைக்கே உங்கள் நிலைகளை ஆண்டவராக தேவனுக்குள் உறுதி உள்ளதாய் உருவாக்கும்படிக்காக கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. நன்றி ஆண்டவரே, காலத்தை விரயமாக்கின காலங்கள், நாட்கள், நேரங்கள் எல்லாம் போதும். இனி ஒரு நாளையும், ஒரு நேரத்தையும், ஒரு நாளிகையும், ஒரு இமைப்பொழுதையும் வீணாக்காத அளவிற்காக ஜாக்கிரதையாக இந்த காலங்களை கையாள ஏற்ற ஞானத்தை எங்களுக்கு தாருங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. இவைகள் எங்களுக்காக சொல்லப்பட்டவைகள் என்பதை அறிந்து ஆழமாய் இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. அவ்வளவு பெரிய ஒரு மனிதனாய் காணப்பட்ட மோசேயினுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சின்ன ஒரு குருட்டாட்டம் எத்தனை மகிமைகளை இழப்பக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடியதாக விளங்கிற்று. அவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்த இஸ்ரவேல் மக்களை பராமரிக்க முடியாத அளவிற்காக கர்த்தரால் விடப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பத்தினால எத்தனை ஜனங்கள் தீண்டப்பட்டு மடிந்து கடந்து போக ஆரம்பிச்சாங்களே. கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு சற்று நாங்கள் செவிகளை விளக்குகிறது உண்டானால் எங்களால் உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களும் நிலை குலைந்து உருவழிந்து போய்விடும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்களை இழந்து போய் விடாத அளவிற்காக எங்கள் ஒவ்வொரு நகர்வுகளை கர்த்தாவை குருட்டாட்டத்தின் ஊடாக அல்ல, தெளிந்த பார்வைகளாய் நகர்த்த ஏற்ற ஞானத்தை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் கண்கள் தெளிவாய் பார்க்க முடியாமல் எத்தனை குருட்டாட்டத்தின் தன்மைகளை பொல்லாத உலகமும், பொல்லாத சாத்தானும், பொல்லாத மாம்சமும் இவர்கள் வாழ்க்கையை உருவாக்கிட்டு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் அவைகள் எல்லாவற்றையும் சபித்து நிர்மூலப்படுத்தி நான் செபிக்கிறேன். இன்று முதல் அவர்கள் தெளிந்த பார்வையுள்ளவர்களாய், புத்திசாலிகளாய், ஞானமுள்ளவர்களாய், காலங்களை பிரயோஜனப்படுத்தும் மக்களாய் தங்கள் காலங்களை கழித்தும் ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டியிட கடவர். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.